எல் ஷடாய் டிவி மகிழுடன் வழங்கும் தாளந்து நேரம். சென்னையில் உள்ள கிறிஸ்தவ நேயர்களின் பாட்டு திறனை வெளிப்படுத்தும் புத்தம் புதிய நிகழ்ச்சி. அன்பு எல் ஷடாய் டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த புதிய தாளந்து நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் இந்த தாளந்து நேர நிகழ்ச்சிக்கு நாம் செல்வதற்கு முன்பதாக இந்த தாளந்து நேரம் என்றால் என்ன என்பதை குறித்து நான் சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். இந்த தாளந்து நேர நிகழ்ச்சியிலே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பாடல் பாடும் தாளந்தை நீங்கள் விசேஷமாக இங்கு வந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். மேலும் விசேஷமாக நீங்களே சொந்தமாக பாடலை ஏற்றி அதற்கு ராகம் அமைத்து பாடும் திறமை உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தாராளமாக இந்த தாளந்து நேர நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து பாடி கலந்து கொள்ளலாம். இது உங்களுக்கு என்றே விசேஷமாக தொகுக்கப்படும் ஒரு நிகழ்ச்சியாகும். இப்படியாக கிறிஸ்தவர்கள் பாடல் பாடி கர்த்தரை நான் ஆராதிக்க வேண்டும் என்று இருக்கின்ற ஆர்வம் உடையவர்கள் யாவரையும் உற்சாகப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இந்த தாளந்து நேர நிகழ்ச்சி. ஆகவே பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுக்கும் பாடல் பாடி நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் தாராளமாக இந்த தாளந்து நேர நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சரி நேயர்களே, இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே அநேகர் பாடும்படிக்கு வந்திருக்கிறார்கள். அநேகர் நம்முடைய நிலையத்திற்கு வந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று அநேகர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் நம்ம மத்தியிலே முதலாவதாக யார் வந்திருக்கிறார், அவர் எங்கிருந்து வந்திருக்கிறார், என்ன பாடலை பாட போகிறார் என்பதை நாம் இப்பொழுது கேட்டு தெரிந்து கொள்ளலாமா? அன்பு எல் ஷடாய் டிவி நேயர்களே, இந்த நாளிலும் நம்ம மத்தியில அருமையான சகோதரர் அவர்கள் பாடும்படிக்கு வந்திருக்கிறாங்க. தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை வெளிப்படுத்தும்படிக்கு இந்த நாளிலும் நம்மத்தில் வந்திருக்கிறார். அவர் யார், எங்கிருந்து வந்திருக்கிறார் என்பதை நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். உங்க பேர் என்ன? செந்தில்குமார். செந்தில்குமார். சரி, நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க பிரதர்? தண்டையார்பேட்ல இருந்து வந்திருக்கீங்க. சரி, உங்களுடைய நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாம்சங்ல டெமோ இன்ஜினியரா இருக்கேன். சாம்சங்ல டெமோ இன்ஜினியரா இருக்கிறீங்க. சரி, இந்த நாள்ல நீங்க பாடும்படிக்கு வந்திருக்கீங்க. என்ன பாடலை பாட போறீங்க? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என்கிற பாடல். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரம். மிகவும் அருமையான பாடல். அருமையான நேயர்களே, இந்த நாளிலும் நம்ம தில சகோதரர் அவர்கள் இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார்கள். நாம் யாவரும் இணைந்து மகிழ்வோம். வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த நல்ல தேவனிடமிருந்தே என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. மலை
பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். பல பக்கத்தில் நிழலவரே, தழுவாமல் காப்பவர் அவரே. பல பக்கத்தில் நிழலவரே, தழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் ஏதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் ஏதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். நீங்கள் பாடும் தாளந்துள்ளவரா? நீங்களும் எல்ஷடாய் தொலைக்காட்சியில் சிறப்பு பாடல் பாடலாம். உடனே போன் செய்யுங்கள். தொடர்புக்கு 25734648. என்ன நேயர்களே, அருமையான பாடல் ஒன்றை நாம் கேட்டோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஆமென். நமக்கு ஒத்தாசை தரும் பர்வதம் அது இயேசு ஒருவர் மாத்திரமே. அந்த அழகான பாடலை நம்ம அன்பு சகோதரர் அவர்கள் பாடினார்கள். நாம் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுதும் அடுத்ததாக நம்மத்திலே பாட வந்திருக்கிறவர்கள் யார் என்று இப்போது நாம் பார்ப்போமா? இப்போதும் நேயர்களே, நம்மத்தில் அருமையான சிஸ்டர் வந்திருக்கிறாங்க. அவங்க யார், எங்கிருந்து வந்திருக்கிறாங்க என்பதை நாம் கேட்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், உங்க பேர் என்ன? என் பேர் மோனிகா சிஸ். சரி, எங்கிருந்து சிஸ்டர் நீங்க வந்திருக்கீங்க? தண்டையார்பேட். தண்டார்பேட்ல இருந்து வந்திருக்கீங்க. சரி சிஸ்டர், நீங்க என்ன பண்ணி நான் காலேஜ் செகண்ட் இயர். காலேஜ் செகண்ட் இயர். சரி, நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க? கிங் ஆஃப் கிங்ஸ் சர்ச் போறீங்க. சரி சிஸ்டர், இந்த நாளிலும் இந்த தாளந்த நேரத்துல நீங்க என்ன பாடல போறீங்க? என் தேவன் என் வெளிச்சம். என் தேவன் என் வெளிச்சம். இந்த பாடலை ஏற்றுனது ஏமா? பாஸ்டர் ஃப்ரெடி ஜோசப். பாஸ்டர் ஃப்ரெடி ஜோசப். சரி சிஸ்டர், இந்த பாடல் இந்த நாளில் நீங்க பாடுவதற்கான காரணம் என்ன? ஏன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே நம்ம அப்பா அம்மா யாரா இருந்தாலும் நம்மளை கைவிட்டுருவாங்க. நம்மளை கைவிடுவாத ஒரு வந்து நம்ம தேவன் மட்டும்தான். ஓகே சிஸ்டர். சரி சிஸ்டர், நீங்க இதுக்கு முன்பதாக டிவி ஷோஸ் இல்லைன்னா ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? எல்ஷடாய் டிவிலேயே வந்து பாட்டுக்கு பாட்டு என்ற நிகழ்ச்சியில நாங்க கலந்துக்கணும். எல்ஷடாய் டிவி பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். சரி நேயர்களே, இந்த நாளிலும் அருமையான சகோதரி அவர்கள் பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார்கள். இவர்களோடு கூட நாமும் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
நீங்கள் பாடும் தாளந்துள்ளவரா? நீங்களும் மெல்ஷிராய் தொலைக்காட்சியில் சிறப்பு பாடல் பாடலாம். உடனே போன் செய்யுங்கள். தொடர்புக்கு 25734648. என்ன நேயர்களே, அருமையான பாடலை நாம் கேட்டோம் அல்லவா? என் தேவன் என் வெளிச்சம், என் ரட்சிப்பவர் அவரே. ஆமென், ஹல்லேலூயா. மெய்யாகவே நம் தேவன் தான், நம் இயேசு தான் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார். ஆமென். அவரே நம் வாழ்வுக்கு ஒளியா இருக்கிறார். நம்மை ரட்சிக்கும் நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சரி நேயர்களே, இப்பொழுதும் அடுத்ததாக நம்மத்திலே வந்து பாட போகிறவர்கள் யார் என்று நாம் இப்போது பார்ப்போமா? நேயர்களே, இப்பொழுதும் நம்ம மத்தியிலே சகோதரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் யார், எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இப்பொழுது கேட்டு நாம் தெரிந்து கொள்வோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். சிஸ்டர், உங்க பேர் என்ன? ரோஸ்லின் சித்ரா. ரோஸ்லின் சித்ரா. சிஸ்டர், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? தண்டர்பேட். சரி சிஸ்டர், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. என்ன சர்ச்சுக்கு சிஸ்டர் நீங்க போறீங்க? கிங் ஆஃப் கிங்ஸ். கிங் ஆஃப் கிங்ஸ் சர்ச்சுக்கு போறீங்க. சரி, இந்த நாளில என்ன பாடலை நீங்க பாட போறீங்க? வானம் பூமியும் மாறிவிடும், உன் வார்த்தை என்று மாறாது. உன் வார்த்தை என்று மாறாது. சரி சிஸ்டர், மிகவும் அருமையான பாடல். சரி சிஸ்டர், நீங்க இதுக்கு முன்பதாக ஏதாவது நீங்க டிவி ஷோஸ் இல்லைன்னா ஏதாவது ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். நேயர்களே, நம்மத்தில் அருமையான சிஸ்டர் பாடலை பாடும்படிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பாடலை நாம் கேட்டு அவர்களோடு கூட நாம் இணைந்து நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வானம் பூமியும் மாறிவிடும், வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் வசனம் நிலையானது. வானம் பூமியும் மாறிவிடும், வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் வசனம் நிலையானது. கண்கள் காணும் யாவும் ஒரு நாள் மாறும், இந்த மண்ணில் உள்ள மகிமையெல்லாம் மாறும். விண்ணில் காணும் நட்சத்திரம் மாறும், நம் எண்ணங்களும் சிந்தைகளும் மாறும். கண்கள் காணும் யாவும் ஒரு நாள் மாறும், இந்த மண்ணில் உள்ள மகிமையெல்லாம் மாறும். விண்ணில் காணும் நட்சத்திரம் மாறும், நம் எண்ணங்களும் சிந்தைகளும் மாறும். கடல் மாறும், மலை மாறும், உம் வார்த்தை மாறாதது. கடல் மாறும், மலை மாறும், உம் வார்த்தை மாறாதது.
நீங்கள் பாடும் தாளந்துள்ளவரா? நீங்களும் மெல்ஷிராய் தொலைக்காட்சியில் சிறப்பு பாடல் பாடலாம். உடனே போன் செய்யுங்கள். தொடர்புக்கு 25734648. என்ன நேயர்களே, அருமையான பாடல் சகோதரி அவர்கள் பாட நாம் கேட்டோம் அல்லவா? மெய்யாகவே இந்த உலகத்துல எது மாறினாலும் கர்த்தருடைய வார்த்தை அது ஒருபோதும் மாறாது. நம்மோடு கூட இருக்கிற பந்தங்கள், பாசங்கள், நட்புகள் எல்லாம் ஒரு நாள் மாறி போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகளோ அது ஒருபோதும் மாறாது. ஆமே, நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. சரி நேயர்களே, இப்பொழுதும் அடுத்ததாக நம் மத்தியிலே பாட வந்திருக்கிறவர்கள் யார், எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்ப்போம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். உங்க பேர் என்ன பிரதர்? என் பேர் இம்மானுவேல் நீலகண்டன். சரி பிரதர், நீங்க எங்க இருந்து வரீங்க? திருவெற்றியூர்ல இருந்து வரீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரதர்? நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, நீங்க எல்சிடி டிவி எல்லாம் பாப்பீங்களா? பாப்பீங்க. சரி, என்ன நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மறுரூபம் பிடிக்கும், தாளந்து நேரம். மறுரூப நேரம் நிகழ்ச்சி பிடிக்கும், தாளந்து நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த நாளிலும் நீங்க என்ன பாடலை பாடும்படிக்கு வந்திருக்கீங்க? உன்னை நீ அறிவாயா. உன்னை நீ அறிவாயா என்ற பாடல் நீங்க பாட போறீங்க. சரி, இந்த பாடலை ஏற்றினது யார்? நான் தான் ஏற்றி இசையமைச்சேன். ஓ, நீங்களே ஏற்றி நீங்க ராகம் அமைத்திருக்கிறீங்க. சரி, ரொம்ப சந்தோஷம் ஐயா. நேயர்களே, இப்படிப்பட்டவர்களுக்காக தான் இந்த எல்சிடி டிவி ஆனது இந்த தாளந்து நேர நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதாவது நீங்களே பாடலை இயற்றி அதற்கு ராகம் அமைத்து நீங்கள் பாடல் பாட வேண்டும் என்றால் அது உங்களுக்கு ஒரு கொடுக்கப்படும் ஒரு அரிய வாய்ப்பாகும் இந்த தாளந்து நிகழ்ச்சி மூலமாக. ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நீங்களே சொந்தமாக பாடலை இயற்றி அதற்கு ராகம் அமைத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் தாராளமாக இங்கு வந்து உங்க பாடலை பாடி நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சரி நேயர்களே, இப்பொழுதும் அன்பு சகோதரர் அவர்கள் பாடப்போகும் இந்த பாடலை நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். உன்னை நீ அறிவாயா, உயிருள்ள ஜீவனே, உனக்குள் இருப்பவரை அறியாத மானிடனே. நீ அறிவாயா, உயிருள்ள ஜீவனே, உனக்குள் இருப்பவரை அறியாத மானிடனே. உன்னை நீ அறிவாயா, உயிருள்ள ஜீவனே, உனக்குள் இருப்பவரை அறியாத மானிடனே. அறிந்திட வேண்டுமென்றால் இயேசுவை நாடிடு, அறிந்திட வேண்டுமென்றால் இயேசுவை நாடிடு. ஆசையை அழித்து விட்டு ஆவியில் நிரம்பிடு, ஆசையை அழித்து விட்டு ஆவியில் நிரம்பிடு. உன்னை நீ அறிவாயா, உயிருள்ள ஜீவனே, உனக்குள் இருப்பவரை அறியாத மானிடனே. மனதில் உள்ள குப்பைகளை தூரமாய் எறிந்திடு, மனதில் உள்ள குப்பைகளை தூரமாய் எறிந்திடு. மனமகிழ்ச்சியாகவே மறுரூபமாகிடு, மனமகிழ்ச்சியாகவே மறுரூபமாகிடு. மாயை உன்னை அழிக்கும் முன்னே இயேசுவை நீ அறிந்திடு, மாயை உன்னை அழிக்கும் முன்னே இயேசுவை நீ அறிந்திடு. மறவாமல் ஜெபத்தோடு வேதத்தை படித்திடு, மறவாமல் ஜெபத்தோடு வேதத்தை படித்திடு. உன்னை நீ அறிவாயா, உயிருள்ள ஜீவனே, உனக்குள் இருப்பவரை அறியாத மானிடனே. உயர்வு அடைவதற்கு ஒரு மனமாயிருந்திடு, உயர்வு அடைவதற்கு ஒரு மனமாயிருந்திடு. உலகமே எதிர்த்தாலும் கர்த்தரோடு கலந்திடு,
உலகமே எதிர்த்தாலும் கர்த்தரோடு கலந்திடு. உனக்குள் இருப்பவர் உலகத்தையே ஆள்பவர். உனக்குள் இருப்பவர் உலகத்தையே ஆள்பவர். இயேசுவிடம் ஒப்பு கொடுத்தால் உன்னை நீ அறிந்திடுவாய். இயேசுவிடம் ஒப்பு கொடுத்தால் உன்னை நீ அறிந்திடுவாய். உன்னை நீ அறியாயோ உயிருள்ள ஜீவனே, உனக்குள் இருப்பவரை அறியாத மானிடனே. ஓடி ஓடி உழைத்தாலும் தேடி தேடி வைத்தாலும், ஓடி ஓடி உழைத்தாலும் தேடி தேடி வைத்தாலும், உடல் மண்ணில் சாயும் நாளில் ஒன்றும் கூட வாராது. உடல் மண்ணில் சாயும் நாளில் ஒன்றும் கூட வாராது. சுவிசேஷ பாதையிலே ஆத்துமாக்களை சேர்த்து வைத்தால், சுவிசேஷ பாதையிலே ஆத்துமாக்களை சேர்த்து வைத்தால், பரலோக ராஜ்யத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்திடலாம். பரலோக ராஜ்யத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்திடலாம். உன்னை நீ அறிவாயா உயிருள்ள ஜீவனே, உனக்குள் இருப்பவரை அறியாத மானிடனே. அறிந்திட வேண்டும் என்றால் இயேசுவை நாடிடு. அறிந்திட வேண்டும் என்றால் இயேசுவை நாடிடு. ஆசையை அழித்து விட்டு ஆசையில் நிரம்பிடு. ஆசையை அழித்து விட்டு ஆவியில் நிரம்பிடு. ஆவியில் நிரம்பிடு. ஆவியில் நிரம்பிடு. ஆவியில் நிரம்பிடு. நீங்கள் பாடும் தாளந்துள்ளவரா? நீங்களும் மெல்ஷராய் தொலைக்காட்சியில் சிறப்பு பாடல் பாடலாம். உடனே போன் செய்யுங்கள். தொடர்புக்கு 25734648. சரி நேயர்களே, இப்பொழுதும் நாம் தாளந்து நேர நிகழ்ச்சியின் முடிவுக்கு வந்திருக்கிறோம். இந்த நாளும் அநேகர் நம் மத்தியிலே வந்து பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். மெய்யாகவே நீங்களும் பார்த்திருந்த நீங்களும் இதிலே பாடி நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த தாளந்து நேர நிகழ்ச்சியிலே நீங்களும் வந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் இப்படியாக வந்து நான் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் தாராளமாக எல்ஷடாய் டிவி நிலையத்திலே நீங்கள் வந்து பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சரி நேயர்களே, மற்றொரு தாளந்து நேர நிகழ்ச்சியில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இது ஒரு எல்ஷடாய் டிவி தயாரிப்பு.